வணக்கங்கள் மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளானது ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 5:15 தொடக்கம் 6 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து யமகண்டமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:05 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த திதியாக இன்று இரவு 9:58 வரை நவமி திதியும் பின்பு தசமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 11:13 வரை உத்திராட நட்சத்திரமும் பின்பு திருவோண நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரத்தை பார்க்கலாம். இன்று காலை 11:13 வரை மிருகசீரிட நட்சத்திரமும் பின்பு திருவாதிரை நட்சத்திரமும் நிலவுகிறது. எனவே தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 12ஆம் நாள் 25/4/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வணங்கி பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை இது மந்தவாரம். எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது. எந்த ஒரு சுப காரியங்களையும் தொடங்கக்கூடாது, ஆரம்பிக்கவும் கூடாது. இது மந்தவாரம். சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்குரியது. சபரிமலை ஐயப்ப சுவாமியுடைய வழிபாட்டுக்குரியது. மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு சிறந்தது. இவ்வாறான சிறப்புகளோடு கூடியது. எனவே இந்த சனிக்கிழமையிலே சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இப்போ நம்மில் பலர் நாம் இந்த சனிக்கிழமையிலே கல்யாணத்துக்கு நாள் பார்க்க செல்லுவோம். கல்யாணத்துக்கு நாள் பார்க்க செல்லுகின்ற பொழுது பொண்ணு விட்டாரும் மாப்பிள்ளை விட்டாரும் போகிற பொழுதே பேசிக்கிறார்கள். சனிக்கிழமையாக ஒரு நாளை பார்த்து கொள்ளணும். பார்க்குற இடத்துல போயிட்டு எங்களுக்கு சனிக்கிழமை கல்யாணத்துக்கு நாள் பாருங்க, ஆரம்பத்திலேயே சனி என்று வாயில் வந்துடும். இந்த சனிக்கிழமையிலே திருமணம் செய்யக்கூடாது.
பலர் செய்கிறார்கள். அது இப்போ தெரியாது, தெரியும். அந்த நேரத்தில் நாங்கள் வேதனைப்படுறதில் ஒரு பலன் கிடையாது. நாம் தவறை தெரிந்தும் செய்யக்கூடாது. இதுவரை நாம் தெரியாமல் செய்திருந்தால் இனிமேலாவது சனிக்கிழமையில் எந்த ஒரு சுப காரியமும் செய்யக்கூடாது. ஒரு வெளிநாட்டு பயணம் கூட சனிக்கிழமையிலே செய்யக்கூடாது. சனிக்கிழமையிலே ஒரு கோவிலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது, கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பிக்கக்கூடாது, யாகாரம்பம் செய்யக்கூடாது, திருமண பேச்சு எடுக்கக்கூடாது, நிச்சயதார்த்தம் செய்யக்கூடாது என்கின்ற பொழுது திருமணத்தையே சனிக்கிழமையில நாள் பாருங்கன்னு போய் கேட்பார்கள். ஏன்னா அவரவர் வசதிக்காக. சனிக்கிழமைன்னா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, சனிக்கிழமை விடுமுறை, வாரவர்கள் நின்று போகலாம் என்று. அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அந்த நட்சத்திரம் பொருத்தமாக இருக்குதா, அந்த நாள் பொருத்தமாக இருக்குதா, அந்த முகூர்த்தம் பொருத்தமாக இதெல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல. எங்களுக்கு உறவுகள் வர வேண்டும். சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, மாமா வெளிநாட்டிலேருந்து வரணும், சனி ஞாயிறுன்னா விடுமுறை லீவில் வருவார்கள் என்ற எண்ணமே தவிர அந்த ஆயிரங்காலத்து பயிரென்று சொல்லப்படுகின்ற திருமண வாழ்க்கையை ஆரம்பிப்பவர்களுக்கு இந்த நாள் பொருத்தமாக இருக்கிறதா என்று நாங்கள் பார்க்க மறந்துடுறோம். தயவு செய்து ஒரு திருமணத்துக்கு நாள் எடுக்கிற பொழுது எங்கள் வசதியை பார்க்காதீர்கள். அந்த பொண்ணினுடைய நட்சத்திரம், மாப்பிள்ளைய நட்சத்திரத்திற்கு அந்த நாள் சிறந்த நாளாக அமைகிறதான்னு பாருங்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது திருமணத்துக்கு இந்த புதன்கிழமை. அதனால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். திருமணத்தை புதன்கிழமையில் செஞ்சு பாருங்கள், எவ்வளவு சந்தோஷமாக, வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருப்பாங்க. இது சனிக்கிழமையில் கல்யாணத்தை பண்ணுறது, அது கொஞ்ச நாள் போக விட்டு அவர்கள் வாழ்விய கஷ்டங்கள் துன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். அப்புறம் நாங்கள் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் குறை சொல்லுவோம். நாள் பார்த்து தானே செஞ்சோம், முகூர்த்தம் பார்த்து தானே வச்சோம், எல்லாத்தையும் பார்ப்போம். முகூர்த்த நேரத்தில் கிழமையை விட்டுருவோம். முகூர்த்த நேரத்தில் அங்கே மாப்பிள்ளை வர்றதுக்கு லேட் ஆகிட்டுது. இதை விட அடுத்தது வீடியோ புகைப்படங்கள் எடுக்கிறவர்கள் அவர்களுடைய சுணக்கம் அல்லது குறுக்கள் வேற சுணங்கிட்டுது, ஏதோ ஒரு தாமதத்தை வைத்துக்கொண்டு அந்த முகூர்த்தம் தள்ளிவிடும். அவ்வாறு வருகின்ற பொழுது கூரையை மடியிலே கொடுத்துட்டு கட்டுங்க என்பார்கள். தவறு. வாழ்க்கையில் ஒரு நாள் தான் திருமணம். அந்த திருமணத்தை சந்தோஷமாக செய்ய வேண்டும். அந்த கூறப்புடவையை பொன்னிடத்திலே கொடுத்து அதை தோழிமார் அழைத்து கொண்டு போய் புதுப்புடவை உடுத்தி வந்து கல்யாணம் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் ஒரு நடக்கிற கல்யாணத்துக்கு அதையும் கொண்டே கூரை மடியில் வச்சுட்டு தாலியை கட்ட நேரம் போயிட்டு என்பார்கள். அந்த தவறுகளை செய்யாதீர்கள். தொடர்ந்து நாம் இதை பற்றி சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். இந்நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக, அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொய்ச்சாப்பு பார்ப்ப கண்ணில். இக்குறளினுடைய பொருளாக, அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல், பிறருடைய பொருளை கவர எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொய்ச்சாப்பு பார்ப்பார் கண்ணில். இக்குறளினுடைய பொருளாக, அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல், பிறருடைய பொருளை கவர எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை. இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.